ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்கா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கக்கூடிய அவங்களுடைய போல்ட் SW200 அப்படிங்கக்கூடிய பிராண்ட் நியூ ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வாட்சோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைம் டு டைம் வந்து சேரும். இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கவரை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்ட்டு இந்த வாட்சை வந்துட்டு வெளியே எடுப்போம். வெளியே எடுத்து இப்போதைக்கு ஒரு சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அந்த கேஸோட அந்த வாட்சை வந்துட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ அந்த வாட்சை வந்துட்டு ஒரு சைடில் ஒன்று வச்சுருவோம். வச்சுட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அதில் தான் வந்துட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை அந்த பாக்ஸில். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. வாட்ச் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வாட்ச் ஃபேஸஸ் அந்த மாதிரி எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்சை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாக அப்படின்னா இது நீங்கள் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு யூஎஸ்பி டைப் சியில் இல்லை, அது ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் கேபிள். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கனெக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நார்மல் டைப் சி எல்லாம் கிடையாது. இன்னும் ரெண்டில் வந்துட்டு நமக்கு ஆஸ் யூஷுவல் யூஎஸ்பி கனெக்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது வாட்சை எடுத்து பார்ப்போம், வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஒரு இதுலேருந்து ஃபஸ்ட்டு வாட்சை எடுப்போம். வாட்சை எடுத்து அந்த ஸ்ட்ராப் வந்துட்டு இது பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் வந்துட்டு வாட்ச் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வாட்சோட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஸ்ட்ராப் வந்துட்டு இப்போ ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிங்கன்னா வாட்சோட பில் குவாலிட்டி வந்துட்டு அக்செப்டபுளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு 2500 ரேஞ்சுக்கு வந்துட்டு பில் குவாலிட்டி வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அந்த டயல் வந்துட்டு ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிக் ஹேண்டாக இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சென்சார்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜிங் டாக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 பின் பாயிண்ட் இருக்குல்ல, அது 2 வந்து சார்ஜிங் டாக். ஸோ மேக்னெட்டிக் கனெக்டர் வந்துட்டு அந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணலாமான்னு பார்த்தா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் டைம். ஸோ நான் ஃபஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாட்சை வந்துட்டு நான் ஒரு டைம் கையில் வந்து வியர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு பெருசாக தான் இருந்துருக்கு அந்த டயல். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த வாட்ச் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாட்சை நான் ஒரு 1 ஹவராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட பர்சனல் ஃபீட்பேக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இதை வாட்ச் ஆன் பண்ணி இருக்க ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் டு லெஃப்ட் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு ஒவ்வொரு சில மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்துட்டு ஹார்ட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் மியூசிக் பிளேயர், வெதர் ஃபோர்காஸ்ட், இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து ஹோல் மெனு ஸ்க்ரீனை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அக்யூரேட்டாக வந்துட்டு அது வந்துட்டு ட்ராக் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் அட்டன் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டர் தான் நான் வந்துட்டு 1 or 2 டைம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது. ஆனால் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங் இருக்குது. ஸ்லீப் மானிட்டர் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேதர் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். காஸ்ட் கட்டிங்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக வந்து பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோவிட் டைமில் இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே வந்துட்டு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப வந்துட்டு சீரியஸாக வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் நான் 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தான் காட்டுச்சு. ரொம்ப ஸ்பீடாக தான் அந்த அக்யூரேட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்துட்டு காட்டுச்சு. அக்யூரேட்டாக ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் வந்துட்டு நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து காட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீமேல் ஹெல்த் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் மியூசிக் கண்ட்ரோல், வெதர் கண்ட்ரோல், ஸ்டாப் வாட்ச், டைமர், அதே மாதிரி மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வர மெசேஜஸ் வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஃபைன் ஃபோன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் நீங்கள் எங்கேயாவது வச்சுட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு
ஃபோன் வந்துட்டு ரிங் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு வைப்ரேஷன் அலர்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி சில பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப் டு பாட்டம் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அங்கே சில பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டு நாட் டிஸ்டர்ப் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வைப்ரேஷன் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சில பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டாப் டு பாட்டம் வந்துட்டு இது பண்ணிங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்தும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த வாட்சோட ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் வந்து போக முடியும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 to 5 ஃபேஸஸ் வந்து இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இந்த வாட்சை SYSKA ஃபிட் போல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை தான் வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்ணி பேர் பண்ணணும். அந்த ஆப் வழியாகவும் போய் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்லேயும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த ஆப்புமே பார்க்கறதுக்கு யூஐ எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் ஸ்போர்ட் மோட்ஸ், அப்புறம் ஃபீமேல் ஹெல்த் ட்ராக்கிங், ஆக்சிஜன் மானிட்டர்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் மியூசிக் அண்ட் கேமரா கண்ட்ரோல், வெதர் ரிப்போர்ட், அப்புறம் ஹெல்த் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ச் ஃபேஸஸ் வந்துட்டு இதில் டிஃபால்ட்டாக ஃபார் 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் அந்த ஆப்லேருந்து நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இதுக்கு வந்துட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும் இந்த வாட்சுக்கு. ஸோ இதான் இந்த வாட்சில் இருக்க மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே நான் மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லிஃப்ட் அவேக் அந்த ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. ரொம்ப டிலே பண்ணுற மாதிரி இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்துட்டு டைம் பார்க்கும்போது உங்கள் கையை மேலே தூக்குனீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இப்போ என்னோட பர்சனல் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2500 ரேஞ்சில் வந்துட்டு மேக்ஸிமம் அவங்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், அதுக்கப்புறம் இன்பில்ட் மைக், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த வாட்ச்ல வந்து கிடையாது. இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு வாட்ச் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.